وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. صدق الله العلي العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبالإمام الأعظم أبي حنيفة الكوفي رحمة الله عليه إماما وبالشيخ محي الدين عبد القادر جيلاني بغدادي قدس الله سره العزيز شيخ ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. الصلاة والسلام عليك يا سيدي يا حبيب الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا شفيع المذنبين. اللهم صل وسلم وبارك عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தினை கொண்டு துவங்குகிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் அகில தூதர் அருமை நாதர் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், நபி அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், சத்திய சஹாபா பெருமக்கள், கர்பலா ஷுஹதாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்குதாபுகள், அகியாசுகள், நுஜபாக்கள், நுகபாக்கள், வலிமார்கள், முஸ்லிம்கள், முஃமின்கள் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக. அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் இன்னும் 2 தினங்களில் நம்முடைய இந்த பாரத நாட்டில் குடியரசு தின விழா வருகின்றது. ஜனவரி 26 இந்த தேசத்தில் அனைவர்களும் தங்களுடைய சட்டங்கள் இயற்றப்பட்டு அதை அமல்படுத்தப்பட்ட ஒரு நாளை வெகு சிறப்பாக அதை கொண்டாடுகிற ஒரு காட்சி ஏற்படும். இந்த தேசத்தின் பல்வேறு வளர்ச்சிகளை தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்ற போது சிறுபான்மையினர்கள் என்று ஒதுக்கப்படக்கூடிய இந்த தேசத்தின் முஸ்லிம்கள் இந்த தேசத்துடைய விடுதலைக்காக வேண்டி தங்களுடைய உடைமைகளை, தங்களுடைய சொத்துக்களை, சுகத்தை, தங்களின் குழந்தைகளை, தங்களின் பாரம்பரியத்தை, தங்களின் அனைத்தையுமே இந்த தேசத்துடைய வளர்ச்சிக்காக வேண்டி முழுவதுமாக விட்டு கொடுத்து இஸ்லாமியர்களுடைய தியாகங்களின் மீது இந்த தேசத்துடைய இந்திய நாட்டின் சுதந்திர கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது என்ற செய்தி மறுக்க முடியாத, மறைக்க முடியாத ஒரு மாபெரும் உண்மை. காஷ்மீர் துவங்கி கன்னியாகுமரி வரை இந்த தேசத்தின் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களின் வீடுகளில் இருந்து பெருக்கோடிய இரத்த ஆற்றில்தான் வெள்ளைக்கார நரிகள் தத்தளித்து நீந்த முடியாமல் இந்த தேசத்தை விட்டு வெளியேறினார்கள் என்ற உண்மை உலகத்தில் நடுநிலையாக சிந்திக்கிற அனைத்து நபர்களுக்கும் இந்த உண்மை தெரிந்திருக்கும். தனது சொந்த குழந்தைகளின் தலைகளை வெட்டப்பட்டு காலையுடைய உணவிற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட பகதூர் ஷா மன்னன் இந்த தேசத்துடைய இஸ்லாமிய மன்னன் வெள்ளையர்களால் நேருக்கு நேராக வீழ்த்தப்படாமல் தங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சிறைப்படுத்தி இந்த தேசத்தில் வெள்ளைக்கார நபர்கள் பார்த்து நடுநடுங்கக்கூடிய சிம்ம சொப்பனமாக வாழ்ந்து மறைந்த திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த தேசத்துடைய இஸ்லாமிய மன்னர். இஸ்லாமிய மன்னர்கள் துவங்கி அரசியல்வாதிகள் வரை
தலைவர்கள் துவங்கி ஆலிம்கள் வரை இந்த தேசத்தின் சுதந்திரத்திற்காக வேண்டி போராடி பெற்ற சுதந்திரத்துடைய காற்றை இன்று இந்த தேசத்தின் ஒட்டுமொத்த மக்களும் சுவாசிக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. இந்த தேசத்துடைய சுதந்திரத்திற்காக வேண்டி பன்முக சமுதாயத்தின் மக்கள், இந்து சகோதரர்களும் கிறிஸ்துவத்துடைய நடுநிலை சகோதரர்களும் அல்லது பல்வேறு தரப்பட்ட மதத்துடைய தலைவர்களும் மதத்துடைய நபர்களும் இஸ்லாமியர்களும் அனைவர்களும் இணைந்துதான் இந்த தேசத்துடைய ஒற்றுமையினை பறைசாற்றும் முகமாக தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். இவ்வளவு அளவுக்கு இந்த தேசத்தின் கட்டமைப்பை உருவாக்குவதில், இந்த தேசத்துடைய விடுதலையில் பெரும் பங்கா ஆற்றிய இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் தொடர்ச்சியாக இந்த தேசத்தில் வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு அவல நிலை சில காலங்களாக இந்த தேசத்தில் நடைபெறுகிறது என்ற அந்த சூழலை பார்க்கின்ற போது மிக வேதனையாக இருக்கிறது. குடியரசு என்ற அந்த ஒற்றை சொல்லுக்கான அர்த்தம் என்ன என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மக்களுக்காக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு பேர் குடியரசு. மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுத்து தங்களுடைய தலைவரை தேர்ந்தெடுத்து உலகத்திலே தங்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முறை, அதற்கு பேர் குடியாட்சி. அதை நிறுவக்கூடிய அந்த தன்மைக்கு பேர் குடியரசு. அதை யார் தன்னுடைய கைகளில் வைத்திருக்கிறாரோ அவருக்கு பேர் குடியரசு தலைவர். இதுதான் யதார்த்தம். உலகம் முழுவதும் மன்னராட்சியுடைய கோட்பாடில் இருக்கிற அந்த வேளைகளில் டெமோக்ரஸி உடைய அந்த தத்துவத்தினை உலகத்திற்கு எடுத்து சொன்ன நாடு இந்த பாரத நாடு. உலகமே ஆங்கிலேய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த வேளையிலே முதலில் சுதந்திர காற்றை, முதலில் சுதந்திரத்துடைய சத்தத்தை உலகம் முழுவதும் பிரிட்டிஷ்களுடைய கைகளிலே சிக்குண்டு தவிக்கிற அந்த நேரத்தில் சூரிய அஸ்தமனம் கிழக்கிலிருந்து மேற்கு வரை எங்களுடைய அஸ்தமனம் தான் இருக்கும் என்று பறைசாற்றிய ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு சிறிய நாடு உலகம் முழுவதிலேயும் முதன்மையாக எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்ற குரலை எழுப்பி சொன்னது இந்த தேசத்துடைய மக்கள். சரியான வரலாற்று பின்னணியில் பார்க்கின்ற போது முதலில் லாகூரில் ஏற்பட்ட அந்த புரட்சியில் இஸ்லாமியர்கள் சுதந்திரத்தினை பற்றி முதலில் முழுவதுமான சுதந்திரம் எங்களுக்கு தேவை என்று சத்தமிட்டு சொன்னவர்கள் இஸ்லாமியர்கள். வரலாற்று பக்கங்களில் குருதி படிந்து நிறைய வரலாற்றுகள் இன்று மறைக்கப்பட்டு இருக்கின்றன. இந்த தேசத்தில் வரலாற்றை அனைத்தையும் திரித்து மறைத்து அதை திருத்த வேண்டிய ஒரு பொறுப்பில் இருப்பதாக தன்னை நினைத்து கொண்டிருக்கிற சில கும்பல் பாராளுமன்றத்திலேயே 800 வருடங்களுடைய அடிமை சாசனத்தினை மாற்றி இந்த தேசத்துடைய புதிய வரலாற்றினை நாங்கள் எழுதப் போகிறோம் என்று கூவுகிற காட்சிகளை எல்லாம் பார்க்கின்ற போது இஸ்லாமியர்கள் செய்த தியாகங்கள் முழுவதுமாக சன்னமாக இந்த தேசத்தில் இருந்து அழிக்கக்கூடிய ஒரு காட்சியினை நிதர்சனமாக நாம் பார்க்க முடிகிறது. இஸ்லாமிய சின்னங்கள், இஸ்லாமிய கட்டிடங்கள், இஸ்லாமிய பள்ளிவாசல்கள், இஸ்லாமிய தர்காக்கள், இஸ்லாமிய நகரங்கள், இஸ்லாமிய ஊர்கள், இஸ்லாமிய தெருக்கள் முற்றிலுமாக மாற்று பெயர்களோடு மாற்றுகிற ஒரு சதிவழி தொடர்ச்சியாக இன்று நிகழ்கின்றது என்பது மிக ஆபத்தான வருத்தமான ஒரு செய்தி. குடியரசு முதல்ல எப்படி இருக்கணும் என்பதை தெளிவாக புத்தகங்களில் புரட்டி பார்க்கின்ற போது தெரிகிறது. ஒரு குடியரசு தனக்கு கீழே இருக்கிற மக்களில் பேதங்களை, பாகுபாடுகளை பார்க்கக்கூடாது. இந்தியாவுடைய டெமோக்ரஸியுடைய ரூல்ஸ், இந்தியாவுடைய சட்ட புத்தகங்களில் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். இந்த தேசத்துடைய ஒட்டுமொத்த மக்களும் தங்களுடைய இனங்களை, தங்களுடைய மதங்களை, தங்களுடைய மொழிகளை, தங்களுடைய பாரம்பரியங்களை முழுவதுமாக பின்பற்றுவதற்கு முழு சுதந்திரம் இருக்கின்றது என்பது தெளிவான சட்டம். இவைகள் எல்லாம் இன்று மீறப்படுகின்றது என்பது மிக வேதனையான ஒரு செய்தி.
இந்த தேசத்துடைய ஒவ்வொரு சிறிய சிறிய நபர்களும் கூட குடியரசுடைய தத்துவத்தினை அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்றாலும் இந்த தேசத்தில் சில நபர்கள் தவறு செய்தால் அவர்கள் சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தப்படுவதும் அவர்களின் மீது தீவிரவாதத்துடைய பட்டங்கள் சுமத்தப்படுவதும், மாற்று நபர்கள் சில குடத்திலே தன்னை முதன்மையாக கருதக்கூடிய சில நபர்கள் பல்வேறு தரப்பட்ட கோடைகளை கொள்ளையடித்து வெளிநாடுகளில் சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் மக்களின் மத்தியில் அவர்கள் தண்டிக்கப்படாத ஒரு சூழல் என்பது இந்த தேசத்தின் சிறுபான்மை மக்கள் துவங்கி பெரும்பான்மை வரை அனைவர்களும் பார்த்து வருகிறார்கள். இந்த தேசத்தில் என்ன நடக்குது? எனவே அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, குடியரசு என்பது அருமையான ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தினை நாம் அனைவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகமே மன்னராட்சியுடைய தத்துவத்தின் கீழாக ஒதுங்கி செல்லக்கூடிய நேரத்தில் முதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற சவுதி அரேபியாவிலே ஹிஜாஸ் மண்ணிலே பிறந்த ஒரு ஒற்றை நபர் உலகத்திற்கு குடியரசுடைய தத்துவத்தினை உலகத்திற்கு முதலாக எடுத்து காட்டுகிறார். உலகமே மன்னருக்கு கீழாக சஜிதா செய்யும் ஒரு பழக்கத்தினை வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே சஹாபா பெருமக்கள் கைசர் கிஸ்ரா போன்ற பெரிய பெரிய மன்னர்களின் அந்த அரண்மனைக்கு உள்ளே செல்லுகிற போது அனைவர்களும் தங்களின் மன்னர்களை சஜிதா செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிற போது நெஞ்சை நிமிர்த்து தலையினை நிமிர்த்து நாங்கள் எந்த மனிதருக்கும் சஜிதா செய்ய மாட்டோம் என்று நின்று எங்களுடைய நாயகம் எங்களுடைய தலை தனி மனித மரியாதையினையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். தனி மனித வழிபாட்டுகளையும் அவர்கள் வேறுபடுத்தி காட்டுகிறார்கள் என்ற தெளிவான ஒரு தீர்ப்பை உலகத்திற்கு சொன்ன மார்க்கம் இஸ்லாம். மன்னராட்சி வேறு, குடியரசு வேறு என்பதை நபிகள் பெருமானார் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக உலகத்திற்கு கற்பித்துக் கொடுக்கிறார்கள். தெளிவான ஒரு மன்னர் எப்படி இருப்பார், ஒரு தலைவர் எப்படி இருப்பார், அதிலேயும் குடியரசு தலைவர் எப்படி இருப்பார், மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுத்த அந்த தலைவர் எப்படி இருப்பார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது அற்புதமான வாழ்க்கையை கொண்டு வாழ்ந்து காட்டுகிறார்கள். ஒரு பயணத்தில் போறாங்க, எல்லா பேரும் ஒரு காட்டில் தங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. ஒவ்வொரு சஹாபா பெருமக்களும் ஒவ்வொரு விதமான வேலைகளை தங்களுக்கு தாங்களே பணித்து கொண்டு செய்கிறார்கள். திடீரென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணாமல் சென்று விடுகிறார்கள். சஹாபாக்கள் இங்கு தேடுகிறார்கள், அங்கு தேடுகிறார்கள். முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் முழு உருவம் தென்படாத போது அங்கே இருப்பார்களோ இங்கே இருப்பார்களோ என்று தேடி தேடி சஹாபாக்கள் அலையக்கூடிய அந்த நேரத்திலே தங்களின் பொன்னான தலையின் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விறகுகளின் சுள்ளிகளை பெருக்கி கொண்டு அது நடந்து வரக்கூடிய காட்சியினை உலகத்தின் ஒட்டுமொத்த பிம்பங்களும் தோற்று போகும் விதமாக அந்த காட்சியினை சஹாபாக்கள் பார்க்கிறார். எந்த நபியின் விரல் அசைவினால் தங்களின் உயிரை கூட தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கின்ற போது ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற மகா தத்துவத்தினை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு எடுத்து காட்டுகிறார்கள். சஹாபாக்கள் ஓடி வந்து, நாயகமே இதை எங்களிடத்தில் சொன்னால் நாங்கள் செய்திருப்போமே நாயகமே என்று கலங்கி நிற்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சய்யிதுல் கௌமி ஹாதிமுஹும். ஒரு கூட்டத்தின் தலைவர் அந்த கூட்டத்திற்கு வேலைக்காரராக இருக்க வேண்டும், அந்த கூட்டத்திற்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்னை எனது வேலையிலே விட்டு விடுங்கள் என்று சொன்ன மகா தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறக்கிற நேரத்தில் உலகத்தை விட்டு மறையக்கூடிய நேரத்தில் தன் கவசத்துடைய அந்த உடை கூட யூதனுடைய அந்த வசத்திலே இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தனக்கென்று எந்த சொத்துக்களையும் சேர்த்து வைக்காமல் உலகத்தை விட்டு ஒரு மறைந்த ஒரு மாபெரும் மகத்துவத்துடைய தலைவருக்கு பேரு முஹம்மது ரசூலுல்லாஹ். ஒரு குடியரசு தலைவர், மக்களாட்சியுடைய தலைவர் எவ்வாறு தன் மக்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற தத்துவத்தினை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கத்திய ஒட்டுமொத்த உலகத்திற்கும் காட்டுகிறார்கள். ஒரு தலைவர் இப்படித்தான் இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக இன்னொரு ஹதீஸில் சொல்றாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் நிறைய கிதாபுகளில் பதிவாயிருக்கிறது. சய்யிதுல் கௌமி ஹாதிமுஹும் வ சாகீஹிம் ஆகிருஹும் ஷுர்பா.
தலைவராக இருப்பவர் கடைசியில் சாப்பிட வேண்டும் என்ற தத்துவத்தினை உலகத்திற்கு எடுத்து காட்டுகிறார். ஒரு கூட்டத்தில் ஏதேனும் பானத்தினை அந்நிற தண்ணீரை மற்றவர்களுக்கு யார் வழங்குகிறாரோ அவர் கடைசியாக குடிக்கணும். ஒரு தலைவர் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அடுத்தவர்களுக்காக வாழ வேண்டும் என்ற தத்துவத்தினை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பிக்கிறார்கள். அருமையான ஒரு தத்துவம். தன்னுடைய வீடுகளில் பல நாட்களாக அடுப்பு எரியவில்லை. தங்களுடைய வீடுகளிலே ஒட்டுமொத்தமாக பசியுடைய கோர தாண்டவம் ஆடுகிற ஒரு சூழல் ஏற்படுகிறது. ஆனால் தன்னுடைய வயிற்றிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரு கற்களை கட்டி கொண்டு வாழக்கூடிய ஒரு சூழல். ஆனால் அந்த தலைவரின் தர்பாரிலே சன்னிதானத்திலே பசி என்று வந்து நிற்கக்கூடிய எவருமே வெறும் வயிற்றோடு திரும்பியதாக வரலாறு இல்லை. தனக்கென்று வாழாமல் தனது கடைசி நேரம் வரை சமுதாயத்திற்காக வேண்டி வாழ்ந்த ஒரு மகா சன்னிதானத்திற்கு பேர் முஹம்மது ரசூலுல்லாஹ். மக்களாட்சியுடைய தலைவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தினை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு எடுத்து காட்டுகிறார்கள். நான் பெரிய தலைவர், எனக்காக வேண்டி நீங்கள் அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் என்ற வார்த்தைகளை பெருமானார் ஒரு காலமும் சொல்லல. தனக்காக எழுந்து நிற்பதை கூட தடுத்த ஒரு மிகப்பெரிய தலைவர். சஹாபாக்கள் எழுந்து நின்றார்கள், ரசூல் தடுத்தார்கள். ஆனால் ரசூலுக்கு விட்டு கொடுக்காமல் சஹாபாக்கள் மரியாதை செஞ்சாங்க. உடனே சில பேர் வந்துடக்கூடாது, எழுந்து நிற்கிறது ஷிர்க் என்று. ரசூல் தனக்காக எழுந்து நிற்கக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் மற்றவர்களுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்ற நிறைய ஆதாரங்கள் இருக்கு. சபையிலே தனக்காக வேண்டி தனி இடத்தை கூட ஒதுக்கக்கூடாது என்று சொன்ன மாபெரும் ஆளுமைக்கு பேர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒரு வாழ்ந்த ஒரு மகா புனிதர் மக்காவுடைய வெற்றி நேரத்திலே ராஜ கம்பீரத்தோடு மக்காவிற்குள் நுழைகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் சித்திக் நாயகம், உமர் நாயகம், பெரும் சஹாபாக்கள் செல்லக்கூடிய அந்த நேரத்திலே கந்தலான உடையினை உடுத்தி கொண்டு உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டு வரக்கூடிய அந்த நேரத்தில் நிறைய நபர்களுக்கு அந்த காட்சி எப்படி இருந்தது என்பதை வர்ணிக்க முடியாமல் தடுமாறி நின்றது உலகம். ஒரு மாபெரும் தலைவர் தனது சொந்த பூமியிலே தலைமைத்துவத்தினை தாங்குவதற்காக வேண்டி உள்ளே நுழையக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த மக்களை பார்த்து சொன்னார்கள், நான் சாதாரணமாக ரொட்டியினையும் பேரித்தம்பழத்தையும் உண்ணக்கூடிய ஒரு அரபு நாட்டை சார்ந்த ஒரு பெண்ணுடைய மகன் நான். உலகத்திற்கு எடுத்து காட்டுகிறார்கள். எனக்கு நான் பெரிய மன்னர் இல்லைங்கிறத காட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அகீலு கமா யக்குலுல் அபுது, ஒரு அடிமை உணவை உண்ணுவதை போன்று நான் உண்ணுகிறேன். வ அஜ்லிசு கமா யஜ்லிசுல் அபுது, ஒரு அடிமை எவ்வாறு அமருவாரோ அதை போன்று நான் அமருவேன் என்று சொன்ன உலகத்துடைய தலைவர். தன்னுடைய கோட்டிற்காக வேண்டி லட்சக்கணக்கில் செலவு செய்யக்கூடிய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ல. தனது பயணத்திற்காக வேண்டி கோடிக்கணக்கில் செலவு செய்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ல. எப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்துடைய தலைமைத்துவத்தினை நபிகள் நாயகம் உலகத்திற்கு கற்பித்து கொடுத்தார்கள் என்றால், அந்த பயிற்சி பட்டறையில் இருந்து வெளியில் வந்த சஹாபாக்கள் அதைத்தான் உலகத்திற்கு காட்டினார். பலஸ்தீனம் கையில் வந்ததற்கு பிறகு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவர்களை உள்ளே அழைக்கிறார்கள் பாதிரிமார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு உள்ளே சென்ற அந்த சம்பவத்தினை மேற்கத்திய உலகமே தடுமாறி தனது அந்த பேனா முனையினை தடுமாறி எழுதியது. அப்படி ஒரு அற்புதமான காட்சி. பெரும் வல்லரசுகள் எவருடைய பெயரை கேட்டால் நடுநடுங்கி நின்றதோ அந்த உமரு பலஸ்தீனத்திலே நுழையக்கூடிய நேரத்திலே தனது காலணியில் செப்பலை தன்னுடைய அந்த அக்குளில் வைத்து கொண்டு ஒரு காலிலே இன்னொரு கையிலே தனது ஆடையிலே சேற்று படாமல் இருப்பதற்காக தூக்கி கொண்டு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு பலஸ்தீனத்திலே நுழைகிறார்கள். அதைவிட மிகப்பெரிய காட்சி என்னன்னா, தன்னுடைய பணியாளரான ஹாதிம் வெகு நேரமாக நடந்து வருகிறார்கள் என்பதற்காக தன்னுடைய வாகனத்தில் அமர வைத்து அவருடைய அந்த வாகனத்தை பிடித்து இழுத்து கொண்டு வந்த ஒரு மாபெரும் தலைவரான ஹஸரத் உமரை உமராக மாற்றியது நபிகள் நாயகம் என்ற மக்களாட்சியுடைய தலைவர்.
சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் முடியடைய போகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தினமும் அவர்களை நோட்டமிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மதீனாவுடைய ஓரத்தில் அபூபக்கர் எங்கோ செல்லுகிறார் என்பதை நோட்டமிட்டவராக மீண்டும் அவர்களை தொடர்ச்சியாக பின்பற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு செல்லுகிறார்கள். ஒரு குடிசையிற்கு உள்ளே அபூபக்கர் சென்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு வயதான கண் பார்வையற்ற ஒரு முதிர்ச்சியான ஒரு பெண்ணுக்கு ஒரு மூதாட்டி இருக்கு. அவர்களுடைய வீட்டை பெருக்கி சுத்தப்படுத்தி அவர்களுடைய மனஜலத்தை சுத்தப்படுத்தி அவர்களுடைய ஆடைகளை சரி செய்து அவர்களுக்கு ஒரு நாள் தேவையான அத்தனை உணவுகளையும் பக்கத்தில் வைத்து அவர்களை தங்களின் கைகளால் எடுத்து உணவினை உண்ண வைத்த ஒரு அற்புதமான காட்சியினை சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்ததை பார்த்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி அழுதார்கள். இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய சிரமத்தினை அபூபக்கர் செய்து விட்டார். அபூபக்கரின் வாழ்க்கைக்கு பிறகு இந்த காரியத்தை யார் செய்ய போகிறார் என்பதை நினைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுகிறார்கள். ஹஜ்ரத் சித்திக் நாயகம் மறைந்ததற்கு பிறகு அடுத்த நாள் உடனே பொறுப்பினை ஏற்றுக்கொண்ட ஹசரத் உமர் மிம்பரில் இருந்து கீழே இறங்கி வெகு வேகமாக வெயிலிலே தன்னந்தனியாக அந்த குடிசைக்குள்ளே புகுந்து ஹலீஃபாவுடைய பட்டத்தினை சுமந்து கொண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வீட்டுடைய அத்தனை வேலைகளை செய்துவிட்டு உணவினை எடுத்து அந்த மூதாட்டியுடைய அந்த வாயில் ஊட்டுகிற நேரத்திலே அந்த மூதாட்டி சொன்னாங்க, வந்தது சித்திக் அல்ல, பிறகு யார் வந்தார்? அபூபக்கர் அல்ல, பிறகு யார் வந்திருக்கிறீர்கள்? சொன்னார்கள், நான் உமர். எவ்வாறு நான் வந்தேன் என்பதை கண்டுபிடித்தீர்கள்? ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டபோது அந்த மூதாட்டி சொன்னார்கள், தன் கைகளால் பிசைந்து முழுவதுமாக எனக்கு பற்கள் இல்லாத நேரத்திலே பிசைந்து உணவினை ஊட்டியவர் அபூபக்கர். இன்று பிசையாத நிலையிலே உணவு உண்ணுகின்ற போது நான் புரிந்து கொண்டேன் வந்தது அபூபக்கர் அல்ல என்று. இந்த அளவுக்கு மக்களுக்காக வாழ்ந்த ஒரு மாபெரும் தலைவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு விட்டு சென்றார்கள். அதுதான் உண்மையான குடியரசு. அதுதான் உண்மையான குடியரசு. இரவுடைய நேரத்திலே மாற்று அந்த வேஷத்தினை போட்டுக்கொண்டு தெருவழியாக நடந்து செல்லுகிறார்கள் சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப். மதீனாவுடைய ஓரத்திலே ஒரு தம்பதிகள் நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள். மிகவும் கூச்சமாக இருக்கு. பக்கத்தில் போய் பார்த்தா மனைவிக்கு பிரசவம். யாருமே உதவிக்கு வரல. ஒரு ஹலீஃபாவாக மன்னராக ராஜபோக வாழ்க்கையில் சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்திருக்கலாம். வெகு வேகமாக தங்களின் வீடுகளில் சென்று இரவு நேரத்தில் நடு இரவில் தனது மனைவி உறங்கிக் கொண்டிருந்தவர்களை எழுப்பி வா ஒரு பிரசவத்தை பார்க்க வேண்டும் என்று இழுத்து கொண்டு வருகிறார்கள். சென்று மதீனாவில் ஒரு வீட்டிலே பிரசவம் ஏற்படுகிறது. ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி பிரசவத்தினை பார்க்கிறார்கள். அந்த சந்தோஷம் தாங்க முடியாமல் திண்ணையில் வெகு நேரமாக உமர் அவர்களும் அவர்களுடைய கணவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கணவர் சொல்றாங்க, நான் வெளியூர் வாசி, நான் வந்தேன், எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இவர் உமர் என்பதும் அமீருல் முஃமினீன் என்பதும் அவருக்கு தெரியாது. மிக நேரமா ஏதோ வேலைக்காரன் போல பணத்திற்காக வேண்டி தனக்கு பிரசவத்தினை பார்க்க வந்திருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருந்த கணவர் பேசிக் கொண்டிருக்கிற போது உள்ளே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களுடைய வேலைக்கு உங்களுடைய அந்த நண்பரிடம் சொல்லுங்கள் பிறந்தது ஆண் குழந்தை என்று. அமீருல் முஃமினீன் என்ற சத்தம் கேட்டவுடன் எழுந்து நின்ற அந்த நபரை ஆரவாரமாக அமைத்து உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காகத்தான் நான் இருக்கிறேன் என்று சொன்ன உமர் என்ற ஆளுமையினை உலகத்திற்கு கொடுத்தது நபிகள் நாயகம் என்ற மக்களாட்சியுடைய தலைவர். ஒரு குடியரசு தலைவர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மக்களாட்சி எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தினை உலகத்தில் எடுத்து சொன்ன ஒரு மாபெரும் ஒரு மிகப்பெரிய தத்துவ மேதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அற்புதமான ஒரு வாழ்க்கையினை உருவாக்கி உலகத்திற்கு எடுத்து செல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னந்தனியாக இரவு நேரத்தில் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஏழையுடைய அந்த வீட்டிற்காக வேண்டி தேவையான அத்தனை பொருட்களையும் சுமந்து கொண்டு சென்று தன் தலையில் ஏற்றக்கூடிய நேரத்தில் பணிக்காக இருந்த சில நபர்கள் வந்து தடுக்கிறார்கள். தலைவராக இருக்கிற தாங்கள், ஹலீஃபாவாக இருக்கிற தாங்கள், அமீருல் முஃமினீனாக இருக்கிற தாங்கள் இதை சுமக்க வேண்டாம், நான் சுமக்கிறேன் என்று சொல்லுகிற போது உலகத்தில் எனது சுமைகளை நீ சுமப்பாய்,
மறுமையிலே என் ரப்பு நீ எவ்வாறு நடந்து கொண்டாய் என்று என்னிடம் கேட்டால் அச்சமயத்தில் என் சுமையினை உன்னால் தாங்க முடியுமா என்று ஒரு தலைவர் கடைசி வரை அல்லாஹ்வுக்கு பயந்திருக்க வேண்டும், இறையச்சத்தோடு வாழ வேண்டும் என்ற மாபெரும் தத்துவத்தினை உமர் உலகத்திற்கு காட்டுகிறார். தனது சொந்த மகன் தவறு செய்து விட்டார் என்பதற்காக வேண்டி ஒட்டுமொத்த சபையும் கூடியிருக்கிற அந்த ஏலத்திலே 80 கசையடியினை அடித்து அந்த கசையடி தாங்க முடியாமல் உமர் ரலியல்லாஹுடைய மகன் ரூஹ் பிரிந்தது என்பது உலகம் அறிந்த ஒரு வரலாறு. எகிப்திய மண்ணிலே வாழக்கூடிய சிறுபான்மை மக்களின் மீது அங்கே ஆளுநராக நியமிக்கப்பட்ட அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் சிறிய பிரச்சனைக்காக வேண்டி, குதிரையுடைய பிரச்சனைக்காக வேண்டி அடித்து விட்டார் என்பதற்காக அந்த ஆளுநரையும் மகனையும் வரவழைத்து ஒட்டுமொத்த மக்கள் கூடியிருக்கிற அந்த வேளையிலே அடிக்க வைத்தது உமர். நீ ஆளுநராரு, மன்னராரு, அதிபராரு, ஆனால் மக்களுக்கு முன்னால் அனைவர்களும் சமம் என்ற தத்துவத்தினை உலகத்திற்கு எடுத்து சொன்ன ஒரு மாபெரும் தலைவருக்கு பேர் ஹஸ்ரத் உமர். அந்த உமரை உருவாக்கியது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனும் மிகப்பெரிய ஆளுமை. எப்படி ஒரு அருமையான ஒரு தத்துவத்தினை உலகத்தில் எடுத்து சொல்லுகிறார். கடைசி நேரத்தில் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு சக்கராத்துடைய காலத்திலே உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களின் வாயில் சில உளறல்கள் வருகிறது. பக்கத்தில் சென்று கேட்கிறார்கள். என்ன கேட்கிறாங்கன்னு அந்த காதலை கேட்கிறது. யா அல்லாஹ், முடிந்தவரை என்னால் எனது கடமைகளை நிறைவேற்றிவிட்டேன். ஃபுராத் நதியின் ஓரத்திலே ஒரு நாய் செத்து போனதற்காக வேண்டி என்னை நீ பிடித்து விடாதே, நான் அப்படிப்பட்டவன் அல்ல என்று அழுகிறார்கள் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு. ஃபுராத் நதி எங்க இருக்கு? கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி பறந்து விரிந்து விசாலமான அந்த இடத்திலே நதி ஓரத்தில் ஒரு நாய் செத்து கிடந்தால் கூட என்னை என் ரப்பு பிடித்து விடுவானோ என்று நினைத்து அழுத ஒரு மாபெரும் தலைவரை உருவாக்கியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு ஒரு இறையச்சத்தோடு வாழ்ந்த நபர்கள் குடியரசு தலைவர்களாக, மக்களாட்சி தலைவர்களாக மின்னினார்கள். உலகம் அவர்களை பார்த்து வியந்தது. உஸ்மானிய பேரரசு கடைசி ஹலீஃபா, கடைசி உஸ்மானிய பேரரசுடைய ஹலீஃபா வஹாபிச இயக்கங்களின் மூலமாகவும் உலகத்தின் பல்வேறு தரப்பட்ட வெள்ளைக்கார நரிகள் மூலமாகவும் வீழ்த்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஹிலாஃபத்துடைய ஆட்சியின் கடைசி மாபெரும் அரசர் உஸ்மான். அந்த உஸ்மானிய பேரரசுடைய அரசர் தினமும் மாறு வேடம் போட்டுக்கொண்டு ஒவ்வொரு வீடாக மளிகை சாமான்களை விநியோகம் செய்வது வழக்கம். ஒரு நாள் அவ்வாறு விநியோகம் செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு வீட்டில் இருந்த கிழவர் வெளியில் வந்து சொல்லுகிறார், நீங்கள் யார் என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன், நீங்கள் யார் என்பதை கண்டுபிடித்து விட்டேன். இந்த அரசாங்கத்துடைய மிகப்பெரிய சக்கரவர்த்தியான தலைவர்தான் தாங்கள் என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன். நான் எனது ஒட்டுமொத்த சொத்துக்களையும் செல்வங்களையும் குழந்தைகளையும் நான் இழந்ததற்கு பிறகு என்னை பார்ப்பதற்கு கூட நாதியற்ற அந்த நேரத்தில் என்னையும் பார்த்து அரவணைத்து எனக்கு தேவையான அத்தனையும் செய்யக்கூடிய மிகப்பெரிய உங்களை எல்லாம் பொருந்திக் கொள்வான் என்று சொன்ன மாபெரிய தலைவர் நாம் இழந்து விட்டோம். எனவே அருமையான இஸ்லாமிய பெருமக்களே, குடியரசு நாள் இந்த தேசத்திலே ஜனவரி 26 நிகழவிருக்கின்றது. நாம் குடியரசு தினத்தையும் நமது விடுதலையுடைய நாளையும் நமது பள்ளி வாசல்களில் தேசிய கொடிகளை ஏற்றி கொண்டாட வேண்டும். இந்த தேசத்திலே அதிகமாக இந்த தேசத்திற்கு பாடுபட்டவர்கள் இஸ்லாமியர்கள். அதை துடைத்து எரிந்து இந்த தேசத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற பாசிச சக்திகளுக்கு மிகப்பெரிய சக்தியாக இஸ்லாமியர்கள் தங்களின் மத உணர்வுகளை தாண்டி இந்த தேசத்துடைய உணர்வுகளை காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக தான் நம் அனைவர்களையும் ஆக்கிடுவானாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.